ஆமா, இதுல வந்து டயலாகே இல்ல அவனுக்கு, அந்த டிரைவருக்கு. அவனுக்கு டயலாக் இல்ல. அப்புறம் அந்த பீட்டர் சொல்லிட்டு ஃப்ரெண்டா வருவான், அவனுக்கு மட்டும் கொஞ்சம் டயலாக் இருக்கும். வந்து that guy actually had a role in previous 2 movies. டிரைவரா டாக்ஸி டிரைவர் இருப்பான். இல்ல அவ்வளவு இல்ல. இல்ல யார ரீவிசிட் பண்ணிருப்பான்? வெறும் வெனேசாவை கொஞ்சம் 2-3 சீன்ல வருவா. அண்ட் இஸ் லேடி who stays along with him roommate, the blind gal. அவங்க அது இந்த வேர்ல்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க 2 பேரும் என்னென்னோ பேசுறீங்க, எனக்கு தலை சுத்துது. இத பத்தி எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது மை டியர் ஆடியன்ஸ். நான் இந்த ஒரு படம் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு வேற எதுவும் பார்த்தது இல்லையா? எனக்கு வேற எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் இஷ்டம் இல்ல. இதை விட ஒரு அழகான டெட்பூல் படம் இருக்குமான்னு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் இஷ்டம் இல்ல. நீங்க 2 பேரும் பாஸ்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கான்வர்சேஷனுக்குள்ள நான் வர பிரசன்ட்ட பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா என் சென்னையில குட்டி சக்கரை கட்டி அங்கதான் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டாங்க. மூவி வாஸ் வெரி ஷார்ட் மூவி, 2 hours 10 minutes something. Cut it down எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுது, அன்வான்டா வேணாம். ஏன்னா they might have known that we don't have a very big story where we can bring in a lot of character. வேஃபத்தின் ஸ்டோரி அது உடையாம எப்படி கொண்டு போய் ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்துலாங்காகவே படத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சின்னதா இருக்கும். பிகாஸ் இன்டர்வல் முடிஞ்சானே யூ வில் ஃபீல் தட் எல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தா அப்புறம் 3 வருஷம் அப்படி வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுலயே பார்த்தா ஐ டோன்ட் see there was much scope யாருக்குமே. ரயன் ரெனால்ட்ஸ் தான் மெஜாரிட்டி, கூட ஹியூக் ஜாக்மேன். no one else actually thrived. ஓரளவுக்கு தான் தட் வில்லன் கேரக்டர் கெசண்ட்ரா நோவாக்கு இருந்தது. அவங்க ஹார்ட்லி டெஸ்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு 20% தான் எடுத்திருப்பாங்க மூவில. ஏன் பிரிட்டிஷ் வில்லனை நீங்க மறந்துட்டீங்க? பாரடாக்ஸ் சித்ரோன்னு உள்ள போனானுங்களே தளபதிங்க, அவங்க தான் ஹீரோ. டிவி நான் வந்து 4th டைமா தியேட்டர்ல பாக்குறப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்படின்னா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் அவங்க எவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்கன்னா என் மைண்ட் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. தட் மச் என்டர்டைனிங். நீங்க இந்த படம் இன்னும் பாக்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்க. உங்களுக்கு தமிழ் டப்பிங் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா போய் தமிழ்ல பாருங்க. இல்ல மார்வல் ஃபேன் நீங்க, எனக்கு இங்கிலீஷ்ல தான் நான் பாப்பேன், தமிழ்ல பார்க்க மாட்டேன்னா நீங்க போய் இங்கிலீஷ்ல பாருங்க. பட் டெஃபினெட்லி டூ வாட்ச் டெட்பூல் அண்ட் வுல்வரீன் ஆன் யுவர் நியரஸ்ட் தியேட்டர்ஸ் ப்ளீஸ், பிகாஸ் யூ வில், ஐ எம் ஷூர் இட் வில் பி வொர்த் யுவர் டைம். இவங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல கதையே இல்லன்னு, இல்லாத கதை கூட திருப்பி திருப்பி வந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே டயலாக் அதுல இருக்குன்னா நீங்க பாருங்களேன். ஆமா, ட்ரூ ட்ரூ. அதனால உட்கார வச்சிருக்காங்க. people are laughing again and again. Actually third time பாக்குறது போது there are few scenes which was எனக்கு நான் போனை பார்க்க ஹெட் டர்ன் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ won't say that this நான் எவ்வளவு சில படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போதே எனக்கு போனை பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு மைண்ட் டைவர்ட் ஆயிருக்கு. This was okay. Third time watchable, there are lot of scenes which still excited me. One such thing was that நான் முதல்ல பேசின அந்த introduction part, the title card, and the part was way too good to miss. Dance, fight, choreography, everything and was also perfect. Watching it in IMAX 3D, that was perfect. As choreograph பண்ணதும் சரி, அது a lot of things. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தா சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் அதை மறல வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the way they did Honda Odyssey, Kia Carnival, எல்லாம் பிராண்ட் ஓப்பனா பேரை வச்சுக்கிட்டே ஓட்டுன்னு ஓட்டிருக்காங்க. That was one. And incident of having multiple Deadpools variants, and that was all good, nice. கேட்ட கேள்வி வந்து what I felt was இது வந்து லோக்கி சீசன் 2க்கு கடுத்து நடக்கிற டைம்லைன் மாதிரி இருக்கும். ரீசன் பீங் ஏன்னா the black lady who was actually part of a soldier kind of thing in a TVA, now she looks like to be in lot of powerல இருக்காங்க, which was not during season 2. season 2க்கு அப்புறம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. பட் yeah, like she was asking for, we were not able to judge. Like Loki was the one who was managing all the entire multiverse. He was having the time. இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது வேர் வாஸ் லோக்கி, அதுக்கு ரிலேட்டடா எந்த இதுவும் இருக்காது. ஆனா அதே மாதிரி இந்த டவுட் விச் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மார்வல் எம்சியூல இது எங்க பிளேஸ் ஆகுதுன்னு தெரியல. பிகாஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் எர்த்ல நடக்குது இது.
which is not the current timeline what is happening இப்ப கரண்டா யூனிவர்ஸ் போற இதுல இல்ல. சோ இது வாட் வே ஆர் தே கோனா லிங்க் அப், ஏதோ ஒன்று லிங்க் பண்ணமே பண்ணிருக்காங்களா இல்ல இதுக்கு அடுத்த வர படத்துல தான் எங்கேயோ தெரிய வருமான்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் மேஜர் ரீஷஃபிள் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மார்வல் ரைட் நவ். அவங்களோட ஸ்லேட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ 3 இயர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணதுல இது எப்படி இதை லீட் கொண்டு போகாதா இல்ல வுல்வரின் கேரக்டர்ஸ் கோனா பி பேக்கா இல்ல அப்படியே ஜஸ்ட் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஒன் ஆஃப் அ டைம் அந்த மாதிரி ஒரு மூவியான்னு தெரியல. இது இந்த படம் எங்கேக்கு அப்புறம் நடக்குதுன்றத மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கும் போது அப்புறம் தான் நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சுன்னா டோனி ஹாஸ் அ ஹார்ட்னு இருந்தது. அவரே சொல்லுவாங்க அது கடைசியில கலப்பாங்களே, multiverse has been a mist after mist after mist. After Endgame was everything was beautiful. சொல்லிட்டு அந்த நைஸ் that implies that it is after Deadpool and the beginning is Endgame and the beginning the Avengers வந்து this guy Happy Logan is the one who's leading it, Happy Hogan, and you'll see that டோனியோட அந்த ஹார்ட் ப்ராசஸர் அது இருக்கும். அது அல்கோட பேக் சைடு மட்டும் தான் இருக்கும் அது ஃப்ரேம். அது அடிச்ச உடனே அது அப்படியே மாறிடும். யூ வில் கோ இன்டு டிஃபரண்ட் யூனிவர்ஸ். வாண்டா விஷன் ஸ்டாச்சு பாத்தீங்களா யாராவது? அவங்க அந்த இதுக்குள்ள போவாங்கல்ல, ஆல் தி ஸ்கேமியர்ஸ் வரும், எலக்ட்ரா பிளேட் அந்த பில்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு காட்டுவாங்க சீலிங்ல இருக்க மாதிரி. அது வந்து வாண்டாவோட ஸ்டாச்சு, ஸ்கார்லெட் விச்சோடது. ஆமா ஸ்கார்லெட் விச் அந்த இதுல இருப்பாங்க. அவங்க ஃபுல் பவருக்கு அப்புறம் வருவாங்க. she kills herself அந்த ஒரு சீக்வென்ஸ் வரும்ல, அங்க மேல ஒரு அதுக்கு ஒரு ஸ்டாச்சு முன்னாடி தான் அவன் நின்னு பேசுவான். அந்த ஸ்டாச்சு தான் அது. அந்த மாதிரி சீலிங்ல இருக்கும். ஆனா ரொம்ப டவுன் பிளே பண்ணி வச்சிருந்தாங்க இந்த எலக்ட்ரா, டேர் டெவில், பனிஷர்லாம் மார்வலோட பிகினிங் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெலிவிஷன்ல வந்த ஐகானிக் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாம். பட் ஆனா வந்து அவங்களுக்கு நார்மலா வச்சாங்கன்னா பேர் மட்டும் நோட்ல பனிஷரும் டேர் டெவில் பேர் டயலாக் வரும், they have been killed, Quicksilver அதெல்லாம். பட் அவங்களுக்கு அவ்வளவு பெருசா ரிசெப்ஷன் வரல. மேபி இருக்க ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நானுமே நான் பார்த்ததில்ல. I just knew this character was there அப்படின்னு. நான் பனிஷரும் தெரியாது, டேர் டெவிலும் பார்த்தது இல்ல, அண்ட் எலக்ட்ரா பேர் தான் கேட்டேனே தவிர I've never seen their series actually. நான் பார்த்தது ரிலேட் பண்ணது எங்கன்னா பிளேடு, because Blade movies were an iconic movies back then. அப்பெல்லாம் மார்வெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் அவங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டு எல்லா ரைட்ஸும் தூக்கி ஃபாக்ஸ் கொஞ்சம் சோனி கொஞ்சம் அப்படியே வித்தானுங்க. தட் வாஸ் த டைம். பிளேட் கேரக்டர் பார்க்கும்போது that was a very big eye. தியேட்டர்லயும் ரிசெப்ஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. The ones இதை யாரு பார்த்திருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பேங் தியரில வர அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அந்த மாதிரி ஒரு காமிக் நர்ட்ஸ் பார்த்தாங்கன்னா they would have recognized each and every character and would have enjoyed it. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருந்தாங்க தியேட்டர்ல. பிகாஸ் எனக்கே தெரியாது சில கேரக்டர்ஸ்லாம் செம்மையா கத்துனாங்க. ஒன் சச் வாஸ் எலக்ட்ரா. எலக்ட்ராக்கெல்லாம் இப்ப ரீசெண்டா பாக்குறவங்களும் எலக்ட்ரானுக்கு ரோல் இருந்ததா இல்லைன்னு கூட தெரியாது. பட் ஆனா அதுக்குமே இருந்தது. பட் ஆனா அது ரொம்ப டவுன் பிளே பண்ண மாதிரி இருந்தது நிஜமாலே அந்த அவங்க கேரக்டர். அது ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப தேவையில்லாம இருந்ததுனால அவங்க வாய்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அதனால அவங்கள மாசால காட்ட முடியாது. எவ்வளவோ அல்டர்னேட்டிவ் எலக்ட்ராஸ் இருக்கப்போ இருக்குதுல பிரோஜனமே இல்லாத எலக்ட்ரா இதுன்றதுனால அவங்க வாய்டுக்குள்ள இருக்கு. இது நான் கண்டுபிடிச்சது. அந்த மனுஷன் பாக்கிறதுக்கு வந்து he was 70 something right now I guess. போஸ்டர் பாய்ஸே 50 வயசுக்கு மேல இருக்காங்க. அவர் வந்து actually அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் சொன்னாரு Ryan Reynolds offered him the role. It seems he called him and said இது ஒரு ரோல் இருக்கு. Ryan Reynolds ஓட அவருக்கு அந்த டைம்ல he had some connection. அவர் இது பண்ணிருந்த போது what was it Green Lantern பண்ணிருந்த போது அப்பவே அவங்களுக்கு ஏதோ பழக்கம் இருந்திருக்கு போல இருக்குது. that time they were in some sort of அப்புறம் இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது 3-4 years back he pitched his idea வரீங்களான்னு. he just said okay நான் வரேன் அப்படின்னு, thinking that it might not even be possible. யார் இந்த ஐடியாவை வந்து இது ஃபீஸிபிள் ஆக்க போறாங்க. இப்போ பிளேடு ரீசர்ஃபேஸ் அண்ட் brought in நியூ கேரக்டர் இதோ ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அத புது ரீபூட் மாதிரி பண்றாங்க பிளேட். so there no way they're going to happen நினைச்சாராம். but later on this he was a person who made it happen. Ryan சொன்னா வாங்க we'll make this happen, let's give it one last time. அதான் அவங்க
ஃபாக்ஸோட டேக் ஓவருக்கு அப்புறம் யாரெல்லாம் காமிக்கணுமோ, எதை எப்படி காமிக்கணும், அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் மோர் இது ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே நான் பார்த்தது அப்ப ரிசப்ஷன் தெரிஞ்சது. வில்லன் கேரக்டர்ல ஒருத்தர் வந்து ஒரு ரெட் கலர் கேரக்டர் டெவில் சேட்டன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். இப்படி மறைஞ்சு வருவான் அவன். அந்த கேரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேரக்டர்ஸ் பேக் தென் எக்ஸ்மென் டைம்ல எல்லாம். அந்த கேரக்டர் ஒரு ஜஸ்ட் ஒரு இதுலதான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் வரும். அந்த கேரக்டர் நல்லது. அண்ட் கேம்பெட் கூட சானிங் டாட்டம் அந்த மூவிய லைவ்ல கொண்டு வரதுக்கு அந்த மனுஷன் அவ்வளவு போராடி இருக்காரு போல. இது கடைசி வரைக்கும் மூவி வரல. அது வெண்ட் இன்டு அது ஏதோ சொல்லுவாங்களே ப்ரொடக்ஷன் எல்லுன்னு சொல்லிட்டு. The movie did not become a reality when it was with Fox. Almost close to 8 to 10 years அந்த மூவி வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாராம். கடைசி வரைக்கும் வரல. இந்த கேரக்டர் அகைன் இவர் தான் ரயன் வந்து இப்படி ஒரு ஐடியா இருந்ததுல அப்ப இவங்க வச்சிருந்தாங்களே, so let's bring him to life ன்னு சொல்லிட்டு they brought him again Gambito. So there are a lot of things which in the actual சொல்ல போனா 90s kids who grew up watching these characters in television அவங்களுக்குலாம் இது வந்து நல்லா. But cannot say that they all pose as a very super duper ஒரு strong characters பார்த்தா காமிக்கல. எல்லாருமே ஒரு சாதாரண நார்மல் ஓகே ஓரளவுக்கு சண்டை போடுவாங்கப்பா அப்படிதான். ஏன்னா அந்த ஜான் இவரு கேப் பிளே பண்ண இன்னொரு ரோல் ஃபயர் ஃபேண்டாஸ்டிக் ஒரு கேரக்டர்லாம் சூப்பர் கேரக்டர், அது ஐகானிக் கேரக்டர். அது இதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி குவர்க்கியா வச்சிருப்பாங்க தவிர அவங்கள ரிட்டர்னுக்கு பெருசா ஹைட் பண்ணவே இல்லை அவங்கள. இப்ப இருக்க மக்களுக்கு if we can even show them a glimpse of that, people are going to be satisfied. பெருசா ஏதோ பண்ணும் like don't know like what was the vision and எப்படி அவுட்புட் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. பட் it was down played in lot of places அவங்களோட கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன கடைசியா சில ஷார்ட்ஸ் எடுத்து வச்சாங்க, ஒரு கன் ஷூட் பண்ற மாதிரி ஒரு அதுக்கு கிரீன் சவுண்ட் வச்சு ஸ்பெஷல் எஃபெக்ட் வச்சு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நான் கேம்பெட்டுக்கு அந்த கார்ட்ஸ் வச்சு ஒரு 4-5 பேரை டக்குன்னு இது தூக்குற மாதிரி அந்த இது வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன ஆளுக்கு ஒரு சீனுப்பா, உங்களை விசில்வர்த்தி மொமெண்ட்ஸா ஒரு ஷார்ட் எக்கரன் அப்படின்னு பார்த்தா அதுல கூட கேம்பெட்டுக்கும் இவருக்கும் வந்திருக்குமே தவிர எலக்ட்ராக்கு ஒரு ஷாட்டுமே இருந்திருக்காது. she wouldn't have had even one shot glorifying shot. அந்த மாதிரி இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, யாரும் டவுன் ப்ளே பண்ணல, யாரும் அண்டர் ப்ளே பண்ணல, யாரும் இன்னொருத்தரோட தண்டனை ஃபீல் பண்ணல. வாய்டுன்ற அந்த குப்பைக்குள்ள அந்த பர்கட்டரிக்குள்ளார வேர்ஸ்ட் ஆஃப் தி யுனிவர்ஸ்க்குள்ள தேவையே இல்லாத பீப்புள்ல கூட ஈவன் வஸ்ட் கேம்ப்லெட் கூட ஏதோ லாங்குவேஜ்ல ஒரு சின்ன காமெடி பண்றாரு, ஃபைட்ல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்றாரு, அவ்வளவுதான். ஐ திங்க் இவங்களெல்லாம் ரொம்ப மாசா காமிச்சிருந்தானா அது தப்பா இதுவா இருக்குமோ நான் ஃபீல் பண்றேன். தேவையில்லை. ஏன்னா பிளேடோட க்ளோஷர் சரி, எலக்ட்ரோட க்ளோஷர் அண்ட் கேம்பிட் இது எல்லாமே நல்லாவே இருக்கும். சொல்ல போனா அவங்க சீரீஸ்ல காமிச்சும் போது இட் வாஸ் நாட் லைக் தே வில் பி சென்ட் டு பர்கட்டரி லைக் வாய்டுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கேரக்டரா வச்சிருக்க மாட்டாங்க. இதுல காமிச்சவங்க எல்லாமே என்னன்னா மிஸ்ஃபிட்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான். நீ உன்னால எந்த பிரயோஜனமோ இல்ல இந்த யூனிவர்ஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி கேரக்டர்ஸ் தான் நிறைய இருந்தாங்க அங்க. அதனாலதான் அந்த ஃப்ளேம் ஆன் ஆஃப் ஆனதை கூட நான் ரொம்ப ரசிச்சேன். இந்த வாய்ட்ல அந்த ஒரு வில்லன் கேங் தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பீப்புள், மித்த எல்லாமே தேவையில்லாத குப்பை தான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்றாங்க. முட்டும் குடுக்கல. உண்மையில நான் பார்த்து ரசிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஆடியன்ஸ் உங்களுக்கு நிஜமா சொல்லியானோம், இந்த மேடம் வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல இத்தனை தடவை பாக்குறாங்கன்னா தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஒரு தடவை போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்து அது எனக்கு தான் தெரியும், கூடவே இருந்து ஒரு 2 இயர்ஸா. சோ இவங்களே இது படத்தை 4வது தடவை தியேட்டர்ல பாக்குறாங்கன்னா இட் இஸ் ரியலி குட். இவங்கதான் பெஸ்ட் கிரிட்டிக். IMDb, Rotten Tomatoes, Metacritic-ஓட இவங்கதான் பெஸ்ட் கிரிட்டிக். யூ குட் கிவ் சம் ரிவ்யூ நவ. சோ அதனால இதுவும் நம்பி போய் பாருங்க படத்தை.